அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனை தஃசீரிலிருந்து தொடர். இன்று 63வது வசனத்திலிருந்து கவனிப்போம். இறை கட்டளைகளும் யூதர்களது நடத்தைகளும். இதுவரை யூதர்களுக்கு இறைவன் புரிந்த பௌதிக அருள்களையும் அவர்கள் அவற்றை மதியாது நடந்து கொண்டமையையும் சில வரலாற்று நிகழ்வுகள் ஊடாக அல் குர்ஆன் விளக்கியதை பார்த்தோம். யூதர்களது வரலாற்றில் கீழே வரும் நிகழ்வுகள் இறை கட்டளைகளை பொறுத்தவரையில் யூதர்களது நிலைப்பாடு எவ்வாறு காணப்பட்டது என விளக்குவதாக காணப்படுகிறது. முதலில் இறை கட்டளைகள், அதாவது வேதம் சமூகத்திடம் முன்வைக்கப்பட்ட நிகழ்வு சித்தரிக்கப்படுகிறது. வயது அகதுனா மீசாக்கக்கும் வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர ஹுது மா ஆத்தைனாக்கும் பிகுவத்தின் வல்குரு மா ஃபீஹி லஅல்லக்கும் தத்தக்கும் சும்ம தவல்லைத்தும் மின் பஅதி தாலிக ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் ஹாசிரீன். உங்களிடமிருந்து நாம் வாக்குறுதி வாங்கினோம், அப்போது உங்களுக்கு மேலால் மலையை தூக்கி பிடித்தோம். அந்நிலையில் நாம் உங்களுக்கு தந்தவற்றை பலமாக பற்றி பிடியுங்கள், அதில் இருப்பவற்றை படித்து விளங்கி மனதில் கொள்ளுங்கள், அப்போது நீங்கள் இறை பிரக்ஞை உடையவர்களாகலாம் என நாம் கூறினோம். அச்சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். அதன் பின்னர் நீங்கள் புறக்கணித்து திரும்பிவிட்டீர்கள். இறைவனின் அருளும் கருணையும் உங்கள் மீது இருந்தில்லாவிட்டால் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டிருப்பீர்கள். வசனங்கள் 63-64. தூது. வேதம் யூதர்களுடனான உடன்பாடு, வாக்குறுதி என்ற அடிப்படையில் வழங்கப்படுகிறது. யூதர்கள் அதனை கையேற்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி சாதாரணமாக நடைபெறவில்லை. மலை அவர்களுக்கு மேலால் தூக்கி பிடிக்கப்படுகிறது. இது யூதர்களது முழு கவனத்தையும் நிகழ்ச்சியின் மீது குவிக்கும் ஒரு செயற்பாடு. தக்வா என்ற இறை பிரக்ஞைகளை பெற வேண்டுமானால் முதலில் இறை வழிகாட்டலை முழு வேதத்தோடும் உறுதியோடும் ஏற்க வேண்டும். பிறகு அதனை உள உணர்வுகளை இயக்கும் வகையில் ஆழ்ந்து படிக்க வேண்டும். இக்கருத்து அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்படும் இந்நிகழ்வின் போது விளக்கப்பட்டது. எனினும் யூதர்கள் புறக்கணித்தார்கள். நாம் கொடுத்த வாக்குறுதியின்படி அவர்கள் நடக்கவில்லை என்றாலும் இறைவன் தனது கருணையின் காரணமாக அவர்களை கைவிடவில்லை. அவ்வாறு விட்டிருந்தால் அவர்கள் பெரும் நஷ்டத்தை அடைந்திருப்பார்கள். இவ்வாறு யூதர்கள் இறை தூதை பொறுத்தவரையில் மிகுந்த விழிப்புணர்வோடும் ஈடுபாட்டோடும் இருந்து அதனை பின்பற்றி வாழவில்லை என மொத்தமாக கூறியதன் பின்னர் அத்தியாயம் அதற்கான 2 உதாரணங்களை அவர்களது வரலாற்றிலிருந்து கீழே தருகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய பகுதிக்கான விளக்குரை முடிவடைகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.